ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாக்கிங் வந்தேங்க. பார்க்குக்கு வாக்கிங் வந்திருக்கேன். காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். 5 மணிக்கு எழுந்துச்சி யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிவிட்டு அப்புறம் பையனுக்கு போய் சமைக்கணும். அவன் ஆஃபீஸ் போனான் இல்லையா, சமைக்கணும். சமையல் வேலை முடிச்சுட்டு 7 மணிக்கெலாம் சமையல் முடிஞ்சிடும். அப்புறம் 7 கிட்ட பையன் ஆஃபீஸ் கிளம்புவான். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க 2 பேர்த்துக்கு சமைச்சு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நடக்க வந்துடுவேன். நான் காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு நடக்க வருவேன். காலையில் எழுந்த உடனே வெந்நீர் குடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காஃபி குடிப்பேன். ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் வருவேன். வாக்கிங் வந்து இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் வருவேன். அவங்க கரெக்டாக வெளில போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்குமா நான் வருவேன். வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட உட்காந்து பேசியிருந்துச்சுன்னா நான் வாக் பண்ண போவேன். ஒரு 15-20 நிமிஷம் வாக் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்புறம் கால் வலி வந்துடும் இல்லையா, எதுக்கு வேணால் ரிஸ்க் எடுக்கணும், ரொம்பலாம் நடக்கக்கூடாது, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு வந்துட்டு அப்புறம் தான் சரி இங்கே வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ. நேராக போகணும். தெரியலண்ணா என் பொருள் உங்களுக்கு கேட்குதா? நான் வர்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டு வரேன் இல்லையா, அப்போ நான் இப்போ வந்து இது நேரம் வச்சு எதுனா இந்த தொட்டாசு நீங்கள் தொட்டு விளையாடும் போது ஒரு சந்தோஷம் வருதுங்க. அதில் அழகாக சுருங்குது இல்லை, தொடாதே என்ன, டோன்ட் டச் மீ இல்லையா, அது சொல்லுது நமக்கு. எவ்வளோ அழகாக கூச்ச சுபாவம் உள்ள பொண்ணு போல இருக்குது. தொட்டாசு நீங்கிறது பொண்ணு வகையை சேர்ந்தது நம்மளை மாதிரி. அப்படியே கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டு வாக் பண்ணுவேன். நான் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்பேன். பாட்டு ஆச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சுது, வீட்டு வேலையை முடிஞ்சுட்டு வாக்கிங்கும் முடிஞ்சுது. இனிமேல் போயிட்டு 2 சப்பாத்திங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதை தான் தொட்டு சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.